ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் கிரிட் கார்பரேஷனில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, கிராஜுவேட் முடித்தவங்க, லா முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு அருமையான அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம மத்திய அரசோட பவர் கிரிட் கார்பரேஷனில் கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்டுக்கான அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா அப்படின்னு 3 ஸ்டேட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/9/2024 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க மெயின் சிட்டிஸில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் 46 வேகன்சியும், தமிழ்நாட்டில் 42 வேகன்சியும், கேரளாவில் 13 வேகன்சிஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் முடித்தவங்க, கிராஜுவேட்டில் சிவில் முடித்தவங்க, கிராஜுவேட்டில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்கன்னு சொல்லி டோட்டலாக 42 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் யூஆர் பீப்புளுக்கு தனித்தனியாக ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நீங்கள் ட்ரைனிங்கை சூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் ட்ரைனிங் நடக்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா அரசூர், தருமபுரி, ஹொசூர், காரைக்குடி, மதுரை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, புகழூர், சேலம், ஸ்ரீபெரும்புதூர், திருவேன்றம், திருநெல்வேலி, திருச்சி, தூத்துக்குடி, உடுமலைப்பேட்டைன்னு சொல்லி இந்த இடத்துல பூரா ட்ரைனிங் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு ஐடிஐ எலக்ட்ரிஷியன் ஃபுல் டைம் கோர்ஸ் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 13,500 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், அதாவது ஃபுல் டைம் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு 15,000 சேலரி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல், அதாவது பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் இன்ஜினியரிங், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 17,500 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராஜுவேட் சிவில், அதாவது பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் இன்ஜினியரிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 17,500 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, அதாவது பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறான். அவங்களுக்கும் சேலரி 17,500 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்பிஏ ஹச்ஆர் முடித்தவங்க ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க் முடித்தவங்க சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லா எக்ஸிக்யூட்டிவ்க்கு கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்எல்பி முடித்தவங்க அவங்க லா எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் முடித்தவங்க பிஆர் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஏ ஹிந்தி முடித்தவங்க ராஜ்பாஷா அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் ட்ரெயினி அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே 17,500 ஸ்டீபன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே அகாமடேஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் அகாமடேஷன் இல்லைன்னா அடிஷ்னலாக 2,500 அவங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதாவது 18 வயசு முடிஞ்சவங்க தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்தவங்களும் இல்லை இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்பாக தான் அப்ளை பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், லா எக்ஸிக்யூட்டிவ், பிஆர் அசிஸ்டன்ட், ராஜ்பாஷா அசிஸ்டன்ட், லைப்ரரி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், ஐடிஐ எலக்ட்ரிஷியன் இந்த வேகன்சிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறவங்க நாப்ஸ்ன்ற அவங்க போர்ட்டலில் போய் நம்ம நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதே மாதிரி டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க நாட்ஸ்ன்ற போர்ட்டலில் போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டா அவங்க நமக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான பவர் கிரிட் இந்தியா அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த ஒரு மோட்லையும் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ ரிட்டன் எக்ஸாமோ இன்டர்வியூவோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா முழுக்க மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ப்ரைவேட் செக்டார்லேயும் சரி, கவர்மெண்ட் செக்டார்லேயும் சரி நல்ல ஃபீச்சர் இருக்கும்.
இந்த வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.